வணக்கம் விஜிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான கருவாடு தொக்கு தான் வைக்க போகிறோம். பார்க்கும்போது நாக்கில் அப்படி எச்சில் ஊறும். சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவை, வெறும் சாதத்தில் போட்டு சூடாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அருமையான கருவாடு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணிவிட்டேன், பெரிய தக்காளி 2 கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஜாஸ்தி கூட எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சோண்டு ஜீரகமும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு உப்பும் சேர்த்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கருவாடை பாருங்கள், சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வாழை கருவாடு தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. சூப்பரான வாழை கருவாடு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா வதங்கி வரும்போது மிக்ஸ் மிளகாத்தூள் மட்டும்தான், வேறு எதுவும் தேவையில்லை. நம்மக்கிட்ட இருக்கிற மிளகாத்தூளை ஒரு தடவை வாங்கி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னொரு தடவை நீங்கள் கேட்டு கேட்டு வாங்குவீங்க. அந்த மாதிரியான ஒரு மிளகாத்தூள் தான் நம்மளுது. எல்லா குழம்புக்கும் போடக்கூடிய மிளகாத்தூள் பாருங்கள், சூப்பராக. இப்போ நம்ம கருவாடையும் சேர்த்தாச்சு. சேர்த்து கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டால் போதும், நிறைய விடணும் அவசியம் இல்லை. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அந்த கருவாடு வேகணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா சுண்டி வரணும். சுண்டி வரும்போது எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டணும். நல்லா சுண்டி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். வெறும் ரைஸில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வணக்கம்.